ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மா ப்ரொமோட்டர்ஸ் இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபினிஷ் ஆகி இப்போ சேலுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு ரெடி டு மூவ் வில்லா தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வில்லா பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையம் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டியூப்ளெக்ஸ் மாடல் 3 BHK இண்டிபெண்ட் வில்லா. அண்ட் சைட் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிழக்கு அண்ட் தெற்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி, அதாவது கார்னர் சைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ராயல் லுக்கில் ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் பால்கனிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடு எப்படி இருக்குது, ஒவ்வொரு ரூம் சைஸஸும் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஹெவியான மெட்டல் கேட், ஒரு 3 டோர் இருக்கிற மாதிரி பார்ட்டிஷன் கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இட்ஸ் பார்க்கிங் ஏரியா. டோட்டலாக இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 14க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. தென் வீட்டை சுற்றி, அதாவது வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா நிறைய கேப் விட்டு இந்த இடத்துலலாம் வந்துட்டு தாராளமாக இடம் விட்டுருக்கு. அண்ட் வீட்டை சுற்றியுமே ஒரு ஆள் நடந்து போயிட்டு வர அளவுக்கு கேப் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் சம்புங்க, இண்டிவிஜுவலான போர்வெல் வாட்டரும் இருக்குது. ஸோ பார்க்கிங் ஏரியாவுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் செக்டு பேட்டர்னில் கொடுத்துருக்கு ஃப்ளோரிங்க்கு. அண்ட் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா 2 கிரானைட் ஸ்டெப். நெக்ஸ்ட் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குங்க. டோர் டிசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் டிசைன், இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைனாகவே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் பெயிண்டிங் ஒர்க்கோட இந்த இடத்துல ஒரு கிளாஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹெவியாக பிராஸ்லேயே கொடுத்துருக்குங்க, நல்ல குவாலிட்டியாக. ஸோ உள்ளே என்ட்ரான உடனே வந்து ஹால் ரொம்ப பெரிய சைஸ் பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கு. ஏன்னா 16க்கு 17 சைஸில் வந்துட்டு நமக்கு ஹால் கொடுத்துருக்குங்க. இந்த ஹாலில் இந்த வீட்லேயே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷிங் இண்டிபெண்ட் வில்லா. பிகாஸ் ஹால் அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு என்னென்ன வேணும், ஹாலில் வந்துட்டு ஒரு சோஃபா செட் வித் டீப்பாக இருக்குது. இது எல்லாமே டீக்குட்லேயே செஞ்சுருக்குங்க. பிரத்யேகமாக இந்த வீட்டுக்குன்னு நம்ம செஞ்ச விஷயம். அதே மாதிரி டிவி வால் யூனிட் வித் ஷோகேஸ் ஸ்பேஸ் இருக்குது. இதிலே வந்துட்டு உங்களுக்கு கேபினெட்ஸ் இருக்குது, ஸ்டோரேஜ்க்கான கேபினெட்ஸ் நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் 2 பெரிய விண்டோஸ் கொடுத்துருக்கு. ரெண்டுமே வந்து பெரிய ஃப்ரெஞ்சு விண்டோ தான். ஸோ தாராளமாக நல்லா காற்றோட்டமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். அதுக்கு கர்டைன்ஸ் கூட நம்மளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் நமக்கு பார்த்திங்கன்னா சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. டெக்கரேட்டிவ் லைட்ஸும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நம்ம அங்கே கொடுத்தாச்சு. 2 ஃபேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குங்க. ஹாலோட அட்டாச்சாக நமக்கு வந்துட்டு இந்த ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது டியூப்ளெக்ஸ் மாடல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. வீட்டோட பிளானே என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு டைனிங் ஏரியா, ஒரு கிச்சன். ஸோ இதுதான் கீழ் ஃப்ளோரில் நம்மளோட பிளான். ஸோ அப்படி வந்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்கு. ஃப்ளோரிங் எல்லா வீட்டோட எல்லா ரூம்ஸுமே ஒரே டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். பெயிண்டிங் ஒர்க்ஸுமே லைக் ஒரே மாதிரி நம்ம ஒயிட் கலரில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்துட்டு பெட்ரூம்க்கு என்னென்ன வேணும், எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தோன்னா ஃபேன் அண்ட் அதே மாதிரி 2 விண்டோஸுமே பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட், பெட் வித் காட், மேட்ரஸஸ், அதோடையே பார்த்திங்கன்னா வந்துட்டு பில்லோஸ், 3 டோர் வார்ட்ரோப், இது எல்லாமே கொடுத்தாச்சுங்க இந்த பெட்ரூமில். தென் இதுலேயே அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. ஸோ பாத்ரூம்லேயும் வந்துட்டு ஹீட்டர், அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாசெட், நமக்கு ஷவர் பேனல், ஹேண்ட் ஷவர், என்னென்ன பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே வந்துட்டு லீடிங் பிராண்டாக செலக்ட் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூபிஎஸ் பேட்டரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கேயே வந்துட்டு ப்ளக் பண்ணுறதுக்கு அந்த இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டேர்கேஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது 10க்கு 10 சைஸில் டைனிங் ஹால். ஸோ ஒரு 6 சீட்டரோட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைனிங் டேபிள் நம்மளே பண்ணது. ஸோ டைனிங் ஏரியாவுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ கொடுத்து அதுவும் கர்டைன்ஸும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்கும் சாப்பிடும்போது. இங்கேயும் வந்துட்டு நம்ம ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். தென் டைனிங் ஏரியாலேயே பார்த்திங்கன்னா வாஷ் பேஷின், அதுலேயே வந்து டவல் ஹேங்கர், ஒரு சின்ன மிரர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டைனிங்கோட அட்டாச்சாக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சேம் 10க்கு 10 சைஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடுலர் கிச்சனுங்க. ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ,
தெற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எல்லாமே கிரே அண்ட் மைல்டான ஒயிட் கலர் காம்பினேஷன்லேயே இந்த மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு குவாலிட்டியான கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கு. கிச்சனில் சிம்னி ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸ், அதாவது ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கு. ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்குங்க. வீடு ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் பெயிண்டிங் ஒர்க் இருக்கும். பட் இந்த ஒன் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா டார்க் ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் லீஃபி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். இந்த இடத்துல மேலே வந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டோர் டிசைன் 3 பெட்ரூம்க்கே வந்து சேம் டைப் ஆஃப் பேட்டர்ன். பட் லுக் வைஸ் பார்த்தோன்னா நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கும். ஸோ இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் இல்லையா, சேம் 10க்கு 16 சைஸுங்க. மற்றபடி அந்த பெட்ரூமில் நம்ம என்னென்னலாம் கொடுத்துருந்தோமோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபர்னிச்சர் செட் எல்லாமே இந்த பெட்ரூம்க்கும் வந்துடும். பாத்ரூமும் சேம் சைஸ். நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோன்னா இந்த பெட்ரூம் பார்க்க வேண்டியதில்லை. ஸ்டேர் கேஸ் ஏறி வந்த உடனே டைரக்ட் ஆப்போசிட்டில் நமக்கு இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ அந்த 2 பெட்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 16 சைஸுங்க. இது மட்டும் 11க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்றபடி ஃப்ளோரிங்ஸ் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 2 விண்டோ வித் கர்டைன்ஸோடு கொடுத்தாச்சு. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பெட்ரூம்க்கு தேவையான காட், மேட்ரஸ், பில்லோஸ், சைட் டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட், 3 டோர் வார்ட்ரோப் எல்லாமே வந்துட்டு நம்ம பிரத்யேகமாக இந்த வீட்டுக்குன்னு நம்ம செய்ய கொடுத்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸுங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சாக பாத்ரூம் கொடுத்துருக்குங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் லைக் வாஷ் பேஷின், டேப், ஷவர் பேனல், வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி பாத்ரூம்க்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே லீடிங் பிராண்டாக சூஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோங்க. ஸோ குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இருக்காது. லான்ச் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிட் டோரும் கொடுத்துருக்காங்க. இது பால்கனி ஏரியாவுக்கு. தென் இங்கே ஓப்பன் டெரஸ் ஏரியாவும் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மேட் ஃபினிஷிங் டைல்ஸ். பட் இங்கே மட்டும் இந்த க்ளோஸ்டு பால்கனி ஏரியாவுக்கு மட்டும் ஒரு உட்டன் டைப் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் எங்கேயும் வந்துட்டு ஈவினிங் டைம்லாம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. ஸோ மேலேயும் ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஃபேன் கொடுத்துருக்கு, லைட்ஸ் கொடுத்துருக்கு. தென் அதே மாதிரி இந்த ஹேண்ட் ரைல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஹெவியான டஃப் அண்ட் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அது கூட ஹேண்ட் ரைல்ஸ்க்கு மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஏரியாவோட வியூவே தெரியும். ஆல்மோஸ்ட் இந்த வீடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லக்ஸுரி இண்டிபெண்ட் வில்லா, நல்ல எக்ஸ்க்ளூசிவான டிசைனோட. இப்போ உடனே நீங்கள் வந்து குடியேறணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி வாட்டர் கனெக்ஷன் இங்கே எடுத்தாச்சு, போர்வெல் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டீல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்ஸும் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் அந்த மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுங்க நமக்கு. ஸோ அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே வந்து மக்கள் குடியிருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே வந்து KTVR காலேஜுங்க இதுதான். ஸோ இந்த ஒரு லொக்கேஷனில் இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு உங்களுக்கு 85 lakhs வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்க, உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணியும் இந்த வீடை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.